Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் பச்சை மொச்சை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 கப் அளவு நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். அதை இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸை சிம்மிலே வச்சுட்டு தான் வறுக்கணும். கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் நீங்கள் இதை நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ப்ரௌனாக நல்லா ஆகிற வரைக்கும், லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம மொச்சையை வறுத்துட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றாமலே வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த அம்மிக்கல்லிலே குட்டியாக இருக்கும்ல, அந்த இதை வச்சு நம்ம இந்த மாதிரி இடிச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே இதே மாதிரி நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் இப்படி மேலேருந்து இடிச்சிங்கனாலே அந்த தோல் தனியாக, அந்த மொச்சை உள்ளே இருக்கிறது தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி செய்கிறனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா மொச்சையுமே நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக இடித்து எடுத்துக்கணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு இது கூடவே நம்ம பூண்டை தட்டி அதையும் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 8 பூண்டை உரித்து தட்டி அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கந்தா லசூன் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நாங்கள் காரசாரமாக சாப்பிட்றனால நான் கொஞ்சம் அதிகமாகவே காரம் குழம்புல சேர்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா சீக்கிரம் வேகணுன்றதுக்காக மேலேருந்து லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்ச, இந்த வறுத்து வச்ச மொச்சை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொச்சை சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நம்ம இதில் ஹாட் வாட்டர் தான் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த மொச்சை அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தண்ணி சூடு பண்ணி கொஞ்சமாக ஹாட் வாட்டர், அதாவது சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சைடில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 10 ட்ரை கோகோனட் பீசஸ் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் 5 பூண்டு
5 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மொச்சையில் வந்து சேர்த்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக இன்னும் தண்ணி ஊற்றி நான் அதையும் வந்து கலந்து ஊற்றிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அந்த பவுடரை சேர்த்துக்க போகிறோம். கரெக்டாக 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிலக்கடலை பவுடரும் அந்த ட்ரை கோகோனட்டும் சேர்த்துருக்கனால குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மொச்சை வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமே வந்து வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கிணத்துல எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.